கூடுகை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் தாமே ஆண்டவரே தகப்பனே எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த நேரத்தை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். பாடுகிற பாடல்களுக்காக நன்றி ஆண்டவரே. துதி ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அவையோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய திரு வசனத்திற்காக நன்றி. எங்களுக்காக வைத்திருக்கிறது மன்னாவுக்காக நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாம் முக்கிய நாங்களே எடுக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் பாடுவோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக. இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
ஒருமித்து நீர் கூட்டி உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நீர் நல்லவர், போதுமானவர் எங்களுடைய வாழ்வில் ஏசப்பா. இம்மட்டும் நீர் செய்த உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்கக்கூடாத சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை அப்பா. நீர் படைத்த எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள். நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் அப்பா. உன்னதத்தில் அமர்ந்திருப்பவர் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினோரும் பிந்தினோருமாய் இருக்கிற தேவன் அப்பா. நீர் சகலத்தையும் உமது ஒரு வார்த்தையால் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அப்பா எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நீ செய்த அப்பா எங்களுடைய வாழ்வு செய்த எல்லா உதவிகளுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் அப்பா. சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களால் எங்களை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த இடத்துல அப்பா நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சித்த கிருபை அப்பா. உம்முடைய கிருபையால் நிலை நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீ எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக ஏசப்பா உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்கள் மீது கொண்ட அன்பை விளங்க செய்தீரப்பா. உம்முடைய கிருபை பெரிதுப்பா, உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய தயவு பெரிதப்பா. அநாதி சிநேகத்தால் எங்களை நீ நேசித்தீரேப்பா. உம்முடைய காரணத்தால் எங்களை இழுத்து கொண்டீரேப்பா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், அக்னியில் நடக்கும் போதும் நீ எங்களை விட்டு பிரியாமல் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக எங்களை விடுவித்தீரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா வானாதி வானங்களை உடைய தேவன் அப்பா. எங்களுடைய வாழ்வு செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எங்களை விட்டு விலகாத உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் மீது கொண்ட சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று வாக்கு கொடுத்தீரே அப்பா. நீர் வாக்கு மாறாத உண்மையுள்ள தேவன் கர்த்தாவே. 1000 தலைமுறைக்கும் நீர் உடன்படிக்கை காக்கிற தேவன். பொய் சொல்ல நீர் மனிதர் அல்ல, மனமாற நீர் மனுபுத்திரர் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர், வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். அது மாத்திரமில்லை, நம்முடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட்டார். என்னை காக்கிற தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. அது மாத்திரமல்ல, தீங்கு நாளில் அவருடைய கூடார முறையில் நம்மை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற தேவன் அவர். நெருக்கத்தில் சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவர் எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் துருகம், அவரே என் ரட்சணை கொம்பு. துதிக்கு பாத்திரராய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவேன், நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொன்ன மாதிரி தேவன் ஆபத்து காலத்தில் நம்ம கூப்பிட்ட போதெல்லாம் நம்மை விடுவித்து நம்மை மகிமைப்படுத்தின தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்பு நாட்களில் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவன் யோசேப்போடு இருந்து அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து தனியான நேரத்தில் யோசேப்போடு கூட இருந்து ஏற்ற வேலை உயர்த்தின தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி தாவீதோட வாழ்க்கையில் பார்க்கும்போதும் ஆடு மேய்த்து கொண்ட சூழ்நிலையில் தாவீது தனியாக இருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவனை தனியாக இருக்க அவர் விடவே இல்லை. அதனால் தாவீது ஆண்டவரோடு உறுதியாக இருந்தனால ஏற்ற வேளையில் தேவன் தாவீதை உயர்ந்த சிம்மாசனத்தில் அமரச் செய்தார். அதே போல நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். எப்தாவோட நாட்களில் அதே போல எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனியாக தள்ளப்பட்ட சூழ்நிலையில் அவர் தேவனோடு இடைப்பட்டு தேவனோடு தன்னுடைய கவலைகளை எல்லாம் சொன்னபோது தேவன் ஏற்ற வேளையில் எப்தாவை உயர்த்தி தலைவனாக மாற்றினார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளும் தனிமையான சூழ்நிலையில் காணப்படுகிற அந்த நேரத்தில் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தர அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்மீது
பிரியமுள்ள அந்த தேவனை நம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதை உணர்ந்தலாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்வில் நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி அப்பா. அப்பா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து எங்களை தூக்கி எடுத்து இம்மட்டும் உயர்த்தி அப்பா நீர் செய்த உயர்ந்த சிம்மாசனத்தை அமரச்சி அதுக்காமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்வில் செல்ல எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி 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 சொல்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தா. எங்களை குடும்பங்களை பாதுகாத்திரு, இம்மட்டு வழி நடத்தி வந்துரு. எல்லா நெருக்கங்களில் எங்களை தப்புவித்து தாங்கி வழி நடத்தி வந்துரு. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனை சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி கண்மலையான தேவனை இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை
வெளிச்சமாவர், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் இதிலே நம்பிக்கையாக இருப்பேன். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன். அந்த சங்கீதக்காரன் மாதிரி நாமளும் நம்முடைய ஜீவனால் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவோமாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாய் உன்னை மறந்தாதில் நான் உன்னை மறப்பதில்லை வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் அப்பா, எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆவியான இந்த நேரத்திலும் அப்பா எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோங்க. இதோ தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீர் அப்பா. இப்போதும் கூட அப்பா தாகத்தோடு உம்மிடத்தில் ஏசப்பா உண்மை வேண்டுகிறோம் அப்பா. என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை தருவேன் சொன்னீங்களே அப்பா. இடத்தில் வரக்கடவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக பெற்றுக்கொள்ள கடவன் சொன்னீரே அப்பா. நீங்கள் கொடுக்குற அந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள அப்பா தேவரீ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லோரும் அப்பா உம்முடைய இயேசப்பா வல்லமை ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை நோக்கி முறையிடுமாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எல்லோரும் அந்த விடுதலை உள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை நோக்கி ஸ்தோத்திர வழியில் எடுப்போமாக. எங்கள் ஒவ்வொருவரும் மீது நீ இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த பரிசுத்தாவின் பல நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக உமக்கு சாட்சியாக வாழ தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் அப்பா ஒவ்வொருத்தர் மீது அப்பா உம்முடைய இயேசப்பா அக்கினியை இப்போதே பற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த பற்றி அக்கினி இப்போதே பற்றியறிய தேவரீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் சொல்லிடுற அப்பா. அந்த நாட்களில் அப்பா மாம்சமுள்ள யாவரும் இயேசப்பா உம்மை தேடும்படியாக உம்முடைய சமூகத்தில் வர உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தரை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விஷயம் தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் உண்மை யாரும் தரிசிக்க முடியாதே அப்பா. எங்களை நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கண்களின் இச்சையினால் செய்யக்கூடிய பாவங்களை தேவரீர் மன்னிப்பீராக. கைகளினால் செய்யக்கூடிய பாவத்தை தேவரீர் மன்னிப்பீராக. கால்களினால் செய்யக்கூடிய பாவத்தை தேவரீர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்தை தேவரீர் பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களுக்குள் வாசம் செய்வீராக அப்பா. நீரே அப்பா எங்கள் இருதயமாகிய ஆலயத்தில் வாசம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் அப்பா. எங்களுக்குள் வாசம் செய்வீராக அப்பா. உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பேரும் அப்பா உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட அப்பா எங்களை நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ பலம் உள்ளது. ஆவியானவரை உதவி செய்வீரா அப்பா, உதவி செய்வீராக அப்பா. உம்முடைய சமூகத்தில் வர தேவரீர் உதவி செய்வீராக அப்பா. அந்த உலகை செயலை நோக்கி பார்க்காமல் அனுதினம் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களை அப்பா நீர் பக்குவப்படுத்துவீராக அப்பா. அப்பா தாயின் கருவில் உருவாகும் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் இம்மட்டும் சுமந்து தாங்கி தப்பித்து வழி நடத்தி வந்தீரே அப்பா. அதுக்காக உமைக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா எங்களையும் அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு அப்பா பங்குலாம் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம்னு சொல்லிடுறே அப்பா. ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் சொல்லிடுறே அப்பா. உண்மை அறியக்கூடிய அறிவை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அனுதினம் அப்பா உண்மை அறிகிற அறிவில் வளர தேவரீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்குள்ள அப்பா ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக உம்மை விட்டு விலகாமல் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க தேவரீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இதயத்தில் காணப்படும் பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் தேவரீர் விலக்கி போடும்படியாக, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்களுடைய பாவத்தை நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய பாவங்களை தேவன் எண்ணாது அவன் பாக்கியவான் சொல்லியிருக்கிறாப்பா. எவனுடைய ஆவியில் கவடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான்னு சொன்ன தேவன் அப்பா. எங்களை நீர் பாக்கியவானாக உமக்காக அப்பா நீர் பிரித்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து அப்பா எங்களை நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த வல்லமை உண்டு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆற்றில் பூத்தின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை
வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேதென்றி, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேதென்றி, உமர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, உமர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாப்பா, இன்றே எங்களுக்கு தேவை அப்பா, உம்முடைய வல்லமை தேவை அப்பா. எங்கள் ஒவ்வொரு மீதும் அப்பா உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அப்பா உமக்குள் பலப்பட்டு இன்னும் அநேகருக்கு சாட்சியாக வாழ தேவன் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து அப்பா ஒவ்வொருத்தரையும் தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, உமக்குள் வாழ உதவி செய்வீராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இன்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46, பக்கம் எண் 698. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுடை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் நாம் இணைந்து நமக்கு தெரிந்திருந்த அந்த பாடலை பாடலாம். சங்கீதம் 139 அதிகாரத்தில் நம்ம அழகாக சில காரியங்களை படிக்கிறோம் இல்லையா? உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? வானத்தில் போய் இருந்தாலும் அங்கேயும் உம் கரம் என்னோடு இருக்கிறது. இன்னொரு தீர்க்கதரிசி சொல்வார், நான் நட்சத்திரங்களில் கூடு கட்டினாலும் அங்கேயும் உமது கரம் என்னோடு தான் இருக்கிறது ஆண்டவரே. இந்த இடத்துல பார்க்கும்போது என் நாவில் 4ஆம் வசனம் 139 சங்கீதத்தில், என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே
இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். 8ஆம் வசனம், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். 11ஆம் வசனம், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை வெளிச்சுற்றி வெளிச்சமாக இருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, எல்லாம் வெளிச்சமாய் வெளியரங்கமாக இருக்கிறதை நாம் பல வேளைகளில் உணராமல் இருக்கிறத நம்ம பண்ணுற பெரிய ஒரு தவறு. நம்ம எல்லா நேரத்திலும் கர்த்தர் நம்முடைய செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக எங்கேயும் செல்ல முடியாது என்கின்ற ஒரு பாரத்தோடு ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல், எங்கே ஓடுவேன் எங்கே ஓடுவேன், வானத்திற்கோ நிலவிற்கோ நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் நான் எங்கே ஓடுவேன், வானத்துக்கோ நிலவுக்கோ எங்கே ஓடுவேன், வானத்துக்கோ நிலவுக்கோ எங்கே ஓடுவேன். ஆழ்கடலில் எனக்கு முன்பாக இயேசு செல்லுகின்றார், ஆழ்கடலில் நமக்கு முன்பாக இயேசு செல்லுகின்றார். பாதாளமே சமுத்திரமே மறைக்க மாட்டாயோ, பாதாளமே சமுத்திரமே மறைக்க மாட்டாயோ, எங்கே ஓடுவேன் நான் எங்கே ஓடுவேன், வானத்துக்கோ நிலவுக்கோ எங்கே ஓடுவேன், வானத்துக்கோ நிலவுக்கோ எங்கே ஓடுவேன். மலைகளே குன்றுகளே மறைத்து கொள்ளுங்களே, மலைகளே குன்றுகளே மறைத்து கொள்ளுங்களே, நீதிபதி வந்து விட்டார் ஐயோ நானதமானேன், நீதிபதி வந்து விட்டார் ஐயோ நானதமானேன், எங்கே ஓடுவேன் நான் எங்கே ஓடுவேன், வானத்துக்கோ நிலவுக்கோ எங்கே ஓடுவேன், வானத்துக்கோ நிலவுக்கோ எங்கே ஓடுவேன்.
என்னிடம் ஓடி வந்தால் நீ பிழைப்பாய், உந்தன் தஞ்சம் நானே. என்னிடம் ஓடி வந்தால் நீ பிழைப்பாய், உந்தன் தஞ்சம் நானே. அழைக்கிறார் இயேசுராஜன், வந்தேன் அடிமைதோ. அழைக்கிறார் இயேசுராஜன், வந்தேன் அடிமை இதோ. ஓடி வந்தேனிதோ, நான் ஓடி வந்தேனிதோ. காயமே என் தஞ்சமே, அடைக்கலம் புகுந்தே. காயமே என் தஞ்சமே, அடைக்கலம் புகுந்தே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சகோதரர்கள் கூடுகைக்கு வாஞ்சையாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறிது நேரம் சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 8வது அதிகாரம் வரை இருக்கிற கிதியோனுடைய வாழ்க்கை. கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சில லைஃப் லெசன்ஸ், இல்லைன்னா சில வாழ்வியல் பாடங்கள், அப்படி சில குறிப்புகளை நாம் சிந்திக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இந்த கிதியோன் என்பவன் யார் என்றால், கிதியோன் ஒரு நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த பின்பு, யோசுவா காலத்துக்கு பின்னாக அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி வேறு அந்நிய தெய்வர்களையும் பாகாலையும் அப்படிப்பட்ட அந்நிய தெய்வர்களை வணங்கி தேவனை விட்டு தூரம் போவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களை புறஜாதிகளின் கையில் ஒப்படைப்பார். அமலேக்கியர் அப்படிப்பட்ட புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போது அவர்களாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படும் போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுவார்கள். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அந்த நியாயாதிபதி இவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அந்நிய ஜனத்திலிருந்து அவர்களை மீட்டுக்கொள்வார். கொஞ்ச நாள் அமைதியாக போகும், ஆண்டவரை தேடுவார்கள், ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருப்பார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். திரும்ப மீண்டும் பழையபடியே போவாங்க. அப்படி இது ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டு இருந்து, அப்படி இருக்கும்போது தான் இந்த நம்முடைய நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் சில தீர்க்கதரிசிகளையும் சேர்த்தால் சுமார் 15 நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். அதில் இந்த கிதியோன் என்பவர் 4வது நியாயாதிபதி. அப்போ இந்த கிதியோன் என்பவர் மனாசே கோத்திரத்தில் உள்ள ஒரு அறியப்படாத ஒரு குடும்பம். அதாவது அபியேசியன் ஆகிய யோவாஸ் என்கிற ஒருவருடைய மகன். இவர்கள் இருந்த ஊர் பார்த்தா ஓப்ரா என்கிற ஊர். அப்போது இவர்கள் ஒரு சிறிய குடும்பம். இவர்கள் அப்படி பாப்புலரானவங்களோ அப்படி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போது இந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்கள் பாவத்து நிமித்தம் ஆண்டவர் அவர்களை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்திருந்தார். அப்போ அந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வயல்கள் விளைந்து இருக்கும்போது இவங்க ஒரு பெரிய ஆர்மியாக வருவாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல பெரிதாக இருந்தார்கள்னு. அப்படி ஒரு பெரிய ஆர்மி வந்து இவங்களுடைய எல்லா விளைச்சல்களையும் எடுத்து போடுவார்கள். இவர்களுடைய ஆடு மாடுகள், கழுதைகள், குதிரைகள் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போவார்கள், எல்லாம் கொண்டு போடுவார்கள். இவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு இல்லாத படிக்கு இவங்க டிஸ்ட்ராய் பண்ணி போடுவாங்க. அப்படி ஒரு 7 வருடங்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர் இந்த மீதியானியரின் கைகளில்
இவங்க ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்போ இவங்க வழக்கம் போல் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நியாயாதிபதி தான் இந்த கிதியோன். அப்போது இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், முதலாவதாக காட் சூஸ் த வீக் அண்ட் ஸ்ட்ரெங்தன் தம். கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த கிதியோனை குறித்து நாம் கேட்டோம். இவங்க ஒரு அறியப்படாத ஒரு குடும்பம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானியருக்கு பயந்து குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்திருந்து அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த தானியங்களை எல்லாம் இவங்க சேகரித்து அதை போரடித்து அப்படி அதை ஒளித்து வைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி இந்த கிதியோனும் தனக்கு இருந்த சொற்ப கோதுமையை ஒரு திராட்சை ஆலைக்கு சமீபமாக போரடித்து கொண்டிருந்தார். இந்த போரடித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் இந்த ஒரு கர்வாலி மரத்தின் அருகே இருந்து இந்த கிதியோனுக்கு பிரத்யட்சப்படுகிறார். அப்போ கிதியோன் எல்லாரும் கேட்பான், நம்ம ஆனா இருந்தால் இப்படி தான் கேட்போம். அந்த 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 தூதன் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று. அப்போ கிதியோன் கேட்குறார், நியாயமான கேள்வி, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு எதற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர வேண்டும்? எதற்கு இந்த மீதியானியர் எங்களை இவ்வளவாக கொடுமைப்படுத்த வேண்டும்? இப்படி எதற்காக எங்களுடைய விளைச்சல்களை அழிக்க வேண்டும்? எதற்காக எங்கள் மந்தைகளை நாசம் செய்ய வேண்டும்? கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து எங்கள் முன்னோர்களை இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தார் என்று அவருடைய மகிமையை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் எங்களோடு இருந்தால் எதற்கு இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறார். அப்போது அந்த 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 பலகீனமான கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. ஒரு பலகீனமான ஒரு மனுஷனை பார்த்து தேவன் தெரிந்து கொண்டு அவரை பலவீனத்திலிருந்து அவரை பலப்படுத்துகிறார். பராக்கிரமசாலியே. ஒரு பராக்கிரமசாலின்னா என்ன, ஒரு ஃபிட்டாக இருக்க ஒரு சோல்ஜர் பார்த்து தான் எல்லாரும் சொல்லுவாங்க பராக்கிரமசாலி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பலகீனமான அந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ மீதியானுகளை ஒரு மனுஷனை நீ முறியடிப்பது போல இந்த மீதியானியர்களை நீ முறியடிப்பா என்று. அப்போது நம்ம யோசித்தோன்னா அப்போது கிதியோனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்திருக்கும் இல்லையா? ஓகே, ஒரு பெரிய ஆர்மி இருக்குது, வெட்டுக்கிளிகளை போல எண்ண முடியாத நம்பர்ஸில் இருக்கும். அப்போது அவர்கிட்ட ஆண்டவர் வந்து, நீ ஒரு ஆளை முறியடிப்பது போல இந்த கம்ப்ளீட் ஆர்மியையும் நீ முறியடிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது நம்முடைய கிதியோனுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். அவர் என்ன பலகீனமாக இருந்திருந்தாலும் ஒரு பலன் அவருக்குள்ள அப்போ கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் நம்முடைய கிதியோன் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளார். அப்போது அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த வந்தது தேவன் தானா, கர்த்தர் தானா, இல்லை கர்த்தருடைய தூதன் தானா? அப்போ நான் போய் உமக்காக ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வருவேன், அது வர எனக்காக இதில் வெயிட் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது கிதியோன் செல்கிறார். ஒரு அப்பத்தை எடுத்து அதன் கூட ஒரு வெள்ளாட்டு குட்டியை மடித்து அதன் இறைச்சியை அதன் அப்பத்தையும் அந்த காணத்தையும் தனியாக எடுத்து வருகிறார். தேவதூதன் அவரோடு சொல்லுகிறார், இந்த அப்பத்தையும் அந்த இறைச்சியையும் ஒரு கட்பாறையில் வைக்க சொல்கிறார். தேவதூதன் தம்முடைய கையில் இருந்த ஒரு கோலை நீட்டி அதை தொடுகிறார். அப்பொழுது அக்கினி இறங்கி அதை பட்சித்து போடுகிறது. அப்போது இதில் ரெண்டாவது நம்ம பார்க்குறது, காட் ரிவீல்ஸ் இஸ் மைட்டினஸ் அண்ட் மேக் தம் பிலீவ். கர்த்தர் தமது மகிமையை காண்பித்து தம்மை நம்ப பண்ணுகிறார். ஒரு நம்ப முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை காண்பித்து தம்முடைய அக்கினியை இறங்க செய்து அவரை நம்ப பண்ணுகிறார்.
நம்முடைய மோசையுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் என்றால் கூட மோசையோடும் ஆண்டவர் அந்த அந்த முட்செடியில் அக்னியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். மோசையும் இதே மாதிரி தான். மோசையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலகீனமான பாத்திரம் தான். அவரும் சொல்லுவார், நான் மந்த நாவையுடையவன், நான் எப்படி இவங்களை எல்லாம் நான் மீட்டெடுக்க போகிறேன், எப்படி இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்க போகிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டபடியினால் அவருக்கு தம்முடைய அக்னியின் மூலமாக இறங்கி பேசி அவரையும் அந்த அந்த உன்னத பணிக்காக அவரை பிரித்தெடுக்கிறார். மோசேயும் அந்த பணிக்காக தம்மை ஒப்பு கொடுக்கிறார். இவ்வாறாக கிதியோன் இந்த இந்த கிதியோன் இந்த 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 ஒரு சைனோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அவருக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். அதனால் ஆண்டவரிடத்தை கேட்குறார், எனக்கு இன்னியும் நீங்கள் ஆண்டவரே ஒரு நாம் ஒரு சோதனை செய்து பார்க்குறார் ஆண்டவரே. ஒரு மயிருள்ள ஒரு தோலை எடுத்து அதை ஒரு இடத்தில் விரித்து இந்த தோலின் மேல் மட்டும் அந்த பனி பெய்ய வேண்டும், மற்ற எல்லா இடமும் ட்ரையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சோதனையை கேட்கிறார். அப்போது ஆண்டவர் அதை பண்ணுகிறார். பண்ணி அதை அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த தோலில் மட்டும் பனி பெய்திருந்தது, மற்ற எல்லா இடமும் காய்ந்திருந்தது. இருந்தாலும் அவருக்கு ஒரு டெஸ்ட்டு கூட வச்சு எதுக்கும் ஒன்று கூட அஷூரன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படி சொல்லி அடுத்த நாள் கேட்குறாரு, இந்த தோல் மட்டும் ட்ரையாக இருக்கணும், மற்ற எல்லா இடமும் ஈரமாக இருக்க வேண்டும், அதுபோல் ஆகிறது. அப்போ நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 100% அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். இல்லைன்னா அந்த நம்பிக்கை 100% அவருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்ததாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், God removes all idols from you. அதாவது கர்த்தர் எல்லா அசுத்தங்களையும் விக்கிரகங்களையும் அவர்களிடத்திலிருந்து அகற்றுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலிருந்து எல்லா அசுத்தங்களையும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அவர்களிடத்திலிருந்து அகற்றுகிறார். ஆண்டவர் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார், கிதியோனுடைய தகப்பனாரே ஒரு பாகாலுக்கு விக்கிரகமும் ஒரு தோப்பும் வைத்திருந்திருக்கிறார். அப்போ சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பன் வைத்திருக்கிற அந்த பாகாலின் விக்கிரகத்தையும் அந்த தோப்பையும் நீ அழித்து அந்த தோப்பிலிருந்து எடுக்கிற மரங்களை வைத்து அந்த கண்மலையிலே ஒரு இளம் காளையை பலியிட சொல்லுகிறார். இந்த கிதியோனுக்கு ஒரு பயம், நான் போய் பண்ணுனா ஏதாவது ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா வச்சுருக்க தோப்பில்ல என்ன ஆகும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு நைட்டை போகிறாரு. ராத்திரியில் போய் யாருக்கும் தெரியாமல் அதை அழித்து அந்த இடத்துல ஒரு பலியை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போது காலையில் எல்லாரும் பார்க்குறார்கள், பாகாலுடைய சிலை விக்கிரகம் கீழே கிடக்கிறது, அவருடைய தோப்பு அழிக்கப்பட்டிருக்கிறது. விசாரிக்க வரும்போது இதை செய்தது கிதியோன் என்று அறிகிறார்கள். அப்போ கிதியோனுடைய தகப்பனிடத்தில் கேட்கிறார்கள், அவனை எனக்கு கொடுத்து விடுங்க, அவரை எங்களிடத்தில் தாருங்கள், நாங்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று. கிதியோனுடைய தகப்பனார் உடனே என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதற்காக அவனுக்காக பாகாலுக்காக வழக்காடுகிறீர்கள், அவன் தேவன் என்றால் அவனே வழக்காடி கொள்ளட்டும், அவனுக்காக நீங்கள் எதற்கு வழக்காடுகிறீர்கள் என்று. அப்போது எல்லோரும் யோசிக்கிறாங்க, அவன் கரெக்டு தானே, தெய்வம்னா அவரே வழக்காடி கொள்ள வேண்டும் என்றல்ல, எதற்காக அடுத்தவர் நாம் தெய்வத்துக்காக நாம் எதுக்கு ஒருவனை கொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். எல்லாரும் பிரிந்து போய்விடுகிறார்கள். இவ்வாறாக கர்த்தருக்காக வைராக்கிய வாஞ்சையாக விக்கிரகங்களை அளிக்கிறார்கள். இன்று நம்முடைய தேசம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. எங்கே தெருவுக்கு தெரு விக்கிரகம் இல்லாத இடம் நம்முடைய இந்திய தேசத்தில் இல்லை. அதை குறித்து நமக்குள்ள வைராக்கியம் என்ன? ஒரு கிதியோனை போல விக்கிரகங்களை, தேவனுக்கு பிரியமில்லை, தேவன் வெறுக்கிற
ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. நம்முடைய 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை என்னென்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கற்பனை ஒரு சொரூபத்தையாகவும் விக்கிரகத்தையாகவும் உனக்காக உண்டு பண்ண வேண்டாம். தேவன் வெறுக்கிற விக்கிரக ஆராதனை நம்மிடத்தில், நம்முடைய அயலகத்தில், நம்முடைய அயலானிடத்தில் நிறைந்திருக்கிறது. நமக்கு என்ன வைராக்கியம் இருக்கிறது அதை குறித்து நம்ம யோசிக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து ஜெபம் பண்ணலாமே டெய்லி. இதற்காக ஆண்டவரே எங்கள் தேசத்தை இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து நீர் மாற்ற வேண்டும். நம்ம ஜெபித்தா அதுக்கு பலன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கேம்பில் இருக்கோம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம அதை எடுத்து தூர போடுறதுக்கு நமக்கு முடியாது. அட்லீஸ்ட் சொல்லலாம், அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி அறிவிக்கலாம். இதே மாதிரி நம்முடைய ஆஃபீஸில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்மால் முடிந்த காரியம் ஏதாவது ஒரு கிதியோனை போல ஒரு வைராக்கிய வாஞ்சி. இந்த விக்கிரகம் என்பது இது சிலையோடு மட்டும் முடியாது. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பிரிக்கிறது என்ன எதுவாக இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம் தான். மேபி அது ஒரு மொபைலாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்லுவோம். காலையில் எழுப்பினோடனே முதல்ல பண்ணது என்ன? மொபைல் எடுத்து தான் பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய உறவுகள், நம்முடைய பணம், நம்முடைய நகைகள், நம்முடைய வீடு, இல்லை நம்முடைய கார், இப்படி எதுவாக அந்த ஆண்டவரை விட நம்ம அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே விக்கிரகம் தான். எப்படிப்பட்ட விக்கிரகங்களை இந்த ஒரு வைராக்கியத்தோடு கிதியோன் ஒழித்தது போல நாமும் இந்த விக்கிரகங்களை நம்மையும் தேவனையும் என்னெல்லாம் பிரிக்கிறதோ அவற்றையெல்லாம் விட்டு ஒழிய இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக என்ன நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறது என்ன என்றால், ஒபே டு காட்ஸ் கமாண்ட்ஸ். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கர்த்தர் என்ன கட்டளையிடுகிறார் அதற்கு கீழ்ப்படி, அதற்கு வித் நோ கொஸ்டின்ஸ். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். இந்த கிதியோன் இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு அவனுக்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் பலமாக இறங்கினார். அவன் உடனே என்ன பண்ணான்னா, அவன் எக்காலம் எடுத்து ஊதி ஜனங்களை எல்லாம் அழைத்தார். இந்த மீதியானியர்கள் மறுபடியும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் அவங்க டெண்டெல்லாம் போட்டு பெரிய ஒரு ஜனக்கூட்டமாக வெட்டுக்கிளிகளை போல வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை நம்மிடத்தில் ஒப்படைக்க போகிறார். அதனால் அவங்கள நம்ம மேற்கொள்ள போகிறோம்னு சொல்லி ஆட்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அப்போது சுமார் 22,000 ஆட்கள் 22,000 பேர்கள் கிதியோனுக்கு பின்னாக வந்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கிதியோன் இடத்தில்? இவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் சொல்லாதபடிக்கு நீ இதில் யாரெல்லாம் பயமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் திகிலாக இருக்கோ அவர்களெல்லாம் போக சொல்லி. இந்த பகுதியை நம்முடைய பிரதர் கடந்த வெள்ளிக்கிழமை நன்றாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது நம்முடைய ஆண்டவர் அவருடைய மகிமையை அவர் வேறு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார், யாரோட ஷேர் பண்ணவும் மாட்டார். தம்முடைய மகிமையை அவர் தமக்காக வைத்திருக்கிற தேவன். இந்த 22,000 பேரும் போய் போர் பண்ணாங்கன்னா சிலவேளை இஸ்ரவேல் சொல்லுவான், நாளைக்கு நாங்கள் எல்லாருமா போய் பண்ணணும். இப்போ இந்த ஆட்டிடியூடு நமக்கும் இருக்குல்ல. ஏதாவது ஒரு காரியத்துக்காக நாம் ஜபிப்போம், அது ஜபிக்காத வரை ஆண்டவரேன்னு நம்ம கூப்பிடுவோம். அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அப்படி ட்ரை பண்ணேன், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி அந்த ஆண்டவருக்கு மகிமை அதில் டைல்யூட் ஆகுது இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதில் பயமும் திகிலும் உள்ளவர்கள் எல்லாரையும் போய்விட சொல்லுகிறார். அப்போ 12,000 பேர் இதிலிருந்து போய்விடுகிறார்கள், மீதியாக இருக்கிற 10,000 பேர். கர்த்தர் சொல்லுகிறார், இதுவும் அதிகம்,
நீ இவர்களை எல்லாம் ஒரு தண்ணீர் அண்டைக்கு அழைத்து கொண்டு போ, அதில் முழங்கால் ஊன்றி யாரெல்லாம் நக்கி குடிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தனியாக வைக்க சொல்லுகிறார். யாரெல்லாம் கையில் எடுத்து நக்கி குடிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தனியாக. அப்போ இந்த கையில் எடுத்து குடிக்கிறவர்கள் 300 பேர். அப்போ இந்த 300 பேரை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எல்லாம் போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கிதியோன் கண்டிப்பாக இந்த இடத்துல கிதியோனே கொஞ்சம் பதறி இருப்பார்ல. ஏன்னா அங்கே இருக்கிறது வெட்டுக்கிளிகளை போல கடற்கரை மணலை ஒத்த ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே 300 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறார். இந்த 300 பேரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நம்ம கிதியோனே ஒரு கொஞ்சம் கதிகலக்கி தான் போயிருப்பார். ஆனால் ஆண்டவர் அவரிடத்த சொல்லுகிறாரு, நீ இவர்களை நீ மீதியானவர்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நீ போய் அவர்களுக்கு விரோதமாக போகும்படி சொல்லுகிறார். கிதியோன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 300 பேருக்கும் கையில் ஒரு வலது கையில் எக்காலத்தையும் இடது கையில் ஒரு பானையும் பானைக்குள்ளாக ஒரு தீவட்டியையும் கொடுத்து அந்த மீதியானவருடைய அந்த பாளையத்தை சுற்றிலும் போக சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போதும் நான் நினைக்கிறேன் சிலவள கிதியோனுக்குள்ள அந்த கலக்கத்தை ஆண்டவர் அறிந்திருப்பார். ஆண்டவர் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார், நீயும் உன்னுடைய வேலைக்காரன் பூராவும் அந்த பாளையத்துக்கு சென்று பாருங்கள். ஆண்டவர் அங்கே 2 சோல்ஜர்ஸுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பித்து அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இவங்க 2 பேரும் பாளையத்தின் முகப்பில் போகும்போது அந்த ஒரு சோல்ஜர் சொல்லுகிறான், ஒரு சுட்ட வார்க்கோதுமை அப்பம் உருண்டு வந்து இந்த மீதியானியரின் கூடாரத்தை கவிழ்த்து போட்டதை நான் பார்த்தேன் என்று. அப்போ அடுத்தவன் சொல்லுகிறான், அது கிதியோனுடைய பட்டயமாக தான் இருக்கும். தேவன் மீதியானியர்களை அந்த இஸ்ரவேலின் கைக்கு, அதாவது கிதியோனின் கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God is reinforcing his faith. அதாவது கிதியோனுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை அதிகரிக்க பண்ணுகிறார். அப்போ கிதியோன் என்ன பண்ணுகிறார், உடனே இந்த 300 பேரிடத்தும் இதை கேட்ட உடனே கிதியோனுக்கு அந்த ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். உடனே 300 பேரிடத்தும் சொல்லுகிறார், வாங்க நம்ம போவோம், ஆண்டவர் மீதியானியரை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று. உடனே 300 பேரும் போகிறார்கள். கூடாரத்தை சுற்றி, அதாவது 100 3 படைப்பிரிவாக அவங்க பிரிந்து அந்த கூடாரத்தை சுற்றி நிற்கிறார்கள். சுற்றி நின்றுட்டு இந்த பானையை உடைத்து அந்த தீப்பந்தத்தை இடது கையிலும் எக்காலத்தை வலது கையிலும் வைத்து அந்த ஊதுகிறார்கள். பெரிய சத்தம் வருகிறது. அதோடு அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று இவர்கள் சத்தமிடுகிறார்கள். இந்த சத்தத்தையும் இந்த எக்கால சத்தத்தையும் கேட்டவுடனே அங்கே இருந்த மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்று கொண்டு மாறி அவர்களை பட்டயத்தை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். இவங்க எதுவுமே பண்ணல, ஆண்டவர் கிரியை செய்தார். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர்களுடைய பட்டயத்தை ஓங்க பண்ணினார்கள். எல்லாரும் ஓடி போனார்கள் அங்கிருந்து. அப்போது இந்த கிதியோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் என்ன பண்ணுகிறார்கள்னா, அவர்களை விரட்டுகிறார்கள். அவர்களை விரட்டி சென்று கிதியோன் அந்த 2 ராஜாக்கள், அதாவது சேபா சல்மூனா ஆகிய ராஜாக்களை கொல்லுகிறார். அதே போல் எப்ராஹிம் மனுஷர்கள் வந்து அவர்களுடைய 2 அதிபதிகள் ஓரேப் சேப் என்கிறவர்களை கொல்லுகிறார்கள். இந்த பைபிள் வேதாகமம் சொல்லுகிறது 1,20,000 சோல்ஜர்ஸை, அதாவது வீரர்களை கொண்டு போட்டார்கள். அடுத்து இந்த ராஜா சுமார் 15,000 வீரர்களோடு போனார். அவரையும் பின்தொடர்ந்து சென்று அந்த அப்படின்னா 1,35,000 வீரர்களையும் ராஜாவையும் வெறும் 300 பேர் அவங்க கையில் எந்த ஆயுதமும் இல்லை, தேவனுடைய மகத்துவமான கிரியையினால் கொண்டு போட்டார்கள், அழித்து போட்டார்கள்.
அப்படியாக கிதியோனுடைய கூட இருந்தவர்களும் எல்லாருமா சேர்ந்து அந்த மீதியானியர்களை முழுவதுமாக முறியடித்தார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மீதியானியர்கள் எல்லாம் காதில் கடுக்கன் போடுவாங்களா. அப்போ அந்த எல்லா கடுக்கனையும் கலெக்ட் பண்ணி பார்த்தபோது அது மட்டும் 1700 சேக்கல் பொண்ணு அதில் இருந்துச்சான். 1700 சேக்கல்னால் நம்ம கணக்குக்கு கிட்டத்தட்ட 20 கிலோக்கு பக்கத்தில் வரும். அவ்வளோ காதில் போடுற கடுக்கன் மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய ஒரு கூட்டத்தை அல்ல ஒரு ஆர்மியை 300 பேராக கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்கிற அந்த ஒரு ஒரு வைராக்கிய வாஞ்சையினால் கிதியோன் மேற்கொண்டார். இன்று நாம் எதிர்கொள்ளுகிறோம், நாம் எதிர்கொள்ளுகிற யுத்தங்கள் நமக்கு இன்னைக்கு ஒரு ஆர்மிக்க கூட நம்ம யுத்தம் கிடையாது. ஆனால் சத்ருவோடு அனுதினமும் நமக்கு யுத்தம் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாக இருந்தது போல நம்முடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக அல்லது கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமாக இருந்தால் நாம் நாம் எதிர்கொள்ளுகிற யுத்தங்களை நாம் மேற்கொள்ள முடியும். அதற்காக நாம் என்ன பண்ணணும்? கிதியோனுக்கு இருந்த வைராக்கிய வாஞ்சை, கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அதாவது அந்த ஒரு என்ன சொல்வது, ஒரு ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கை தேவன் மேல் நமக்கு இருக்குமா என்றால் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாக இருந்தது போல நம்முடைய பட்டயமும் நாம் இன்று யுத்தம் செய்கிற பட்டயமும் கர்த்தருடைய பட்டயமாக இருக்கும். நம்முடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக மாறினால் நாம் நம்முடைய போராட்டங்களை நம்முடைய யுத்தங்களையும் நாம் வெற்றி கொள்ளலாம். இப்படி கிதியோன் இந்த வெற்றியை பெற்று கொடுத்த உடனே சகல இஸ்ரவேல் ஜனங்களும் கிதியோனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீதான் எங்களுக்கு அடுத்த ராஜாவாக இருக்க வேண்டும். நீ அடுத்து உனக்கு பிள்ளைகள், அடுத்து உனக்கு பேரப்பிள்ளைகள், இப்படி உன்னுடைய வம்சம்தான் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை ஆள வேண்டும். ஆனால் கிதியோன் என்ன சொல்லுகிறார்? நான் அல்ல, கர்த்தர் உங்களை ஆளுவார். நம்ம இதிலிருந்து படிக்கிறது என்னவென்றால், லெட் காட் ரூல் யூ அண்ட் நாட் மேன். கர்த்தர் நம்மை ஆள வேண்டும், மனுஷன் அல்ல. ஒரு மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மனுஷனுடைய ஆளுகைக்கு நம்ம உட்படுத்தோம் என்றால் நம்மை போல பரிதவிக்கக்கூடிய ஆட்கள் வேற யாரும் இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆளுகைக்கு கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய, கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்ய, கர்த்தர் நம்ம வீட்டை ஆளுகை செய்ய, கர்த்தர் நம்முடைய சபையை ஆளுகை செய்ய, இப்படி எல்லா இடத்திலும் நாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆண்டார் என்றால் நம் பாக்கியமுள்ள ஜனங்களாக நம்முடைய காரியங்கள் நன்மையாக, நம்முடைய காரியங்கள் சிறந்ததாக மாறும். அப்படியாக நாம் இன்று நாம் தியானித்த காரியங்கள், முதலாவதாக கர்த்தர் பலகீனமானவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக கர்த்தர் தமது மகிமையை காண்பித்து அவர்களை நம்ப பண்ணுகிறார், அவர்களை விசுவாசத்தை கூட்டுகிறார், அவர்களை விசுவாசத்தில் உறுதியாக மாற்றுகிறார். அடுத்ததாக மூன்றாவதாக கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அசுத்தங்களையும் விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் அகற்றுகிறார். நான்காவதாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், வித்தவுட் கொஸ்டின்ஸ். ஐந்தாவதாக கர்த்தர் நம்மை ஆளட்டும், மனிதன் அல்ல. அப்படியாக இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை சொந்தமாக்கி கொண்டு அதன் மூலம் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ தேவன் தாமே நமக்கு கிரியை செய்வார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now
Let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்கா. பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் பலகீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே. ஆனால் அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் அப்பா, உம்முடைய ஆண்டவரே பலத்தால் எங்களை நிறைத்து அப்பா, எங்களை நீர்தாமே ஆட்கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கிதியோனுக்கு இருந்த ஆண்டவரே ஒரு வைராக்கிய வாஞ்சையை ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கும் ஆண்டவரே தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே விக்கிர ஆராதனைகளை ஆண்டவரே அழித்து ஆண்டவரே ஒழிக்கும்படியான கிருபையால் ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாக இருந்தது போல அப்பா ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் எதிர்கொள்ளுகிற போராட்டங்களிலும் ஆண்டவரே, எங்களுடைய பட்டயத்தை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்து ஆண்டவரே. அதை ஆண்டவரே உம்முடைய பட்டயமாக ஆண்டவரே, கர்த்தருடைய பட்டயம் எங்களுடைய பட்டயமாகவும் மாறும்படி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை எதிர்கொள்ளப்பா நீதாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றுமுடிய உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.